பிரிந்தவர்களை சேர்க்கறதுல நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இங்க வந்திருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். நிறைய தம்பதிகள் சேர்ந்திருக்காங்க, நிறைய லவ்வர்ஸை சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களா இருந்தா போட்டோ விஷயம், நீங்க போட்டோ, அவங்க துணி, நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் என்னென்ன பொருள்லாம் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு. இன்கேஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டுல இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாய் பண்ண முடியும், என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க? ஒரு மனிதனும் வெட்டு கொடுக்குதல் இருந்தால் இங்கே யாரும் பிரிய வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ஆனால் யார் இங்கே விட்டு கொடுக்குறா? எல்லாருக்கும் ஈகோன்னு ஒரு கிளாஸ் ஆகிடுது. அவங்களோட எல்லார் மனுஷனுக்குள்ளேயும் 2 முகம் இருக்குமா, இன்க்ளூடிங் மீ. நானாக இருந்தாலும் சரி, இதான் உண்மை. எப்படின்னு கேட்குறேன், கிட்ட வர கிளைண்ட்ஸு சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நேரில் முடிஞ்ச அளவுக்கு வர சொல்லுவேன். வர சொல்லிட்டு தான் உட்கார வச்சு பேசிவிட்டு, அவன் உண்மை சொல்கிறேன்னா பொய்யை சொல்கிறேன்னா அவன் கண்ணோட பார்ப்பேன். ஒருத்தனை பேச விடுவேன். அவன் பேசுறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா. என்னால் ஜட்ஜ்மெண்ட் நான் உள்ளே வந்தோன்னே பண்ண முடியும், பட் நான் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள், உங்கள் மனைவி ஆசைப்பட்றீங்க, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசைப்பட்றீங்க, உங்கள் மகனை ஆசைப்பட்றீங்க, உங்கள் பொண்ணை ஆசைப்பட்றீங்க, எல்லாமே உங்கள் உறவு தானே. இன்னொருத்தன் உறவு, இன்னொருத்தன் பதவி, இன்னொருத்தன் பணம் ஆசைப்பட்டால் தான் வராது. உண்டு தானே, உன் ரத்தம் தானே. எங்கே போவோம் இந்த உலகத்தில்? இந்த பிரபஞ்சம் என்ன கொஞ்சம் அலைய விடும், ஆனால் சேர்த்துரும். மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் வசியம். பிரிந்தவர்களை சேர்க்கறதுல நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இங்க வந்திருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். நிறைய தம்பதிகள் சேர்ந்திருக்காங்க, நிறைய லவ்வர்ஸை சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களா இருந்தா போட்டோ விஷயம், நீங்க போட்டோ, அவங்க துணி, நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் என்னென்ன பொருள்லாம் நீங்க வாங்குவீங்க அப்படின்னு. இன்கேஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டுல இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாய் பண்ண முடியும், என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணி சேர்த்து வைப்பீங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரு பட்டமே இருக்குமா, பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கும் அதிசய மனிதன் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. இது பட்டம்னா அவார்டு கிடையாது, நம்ம மக்கள் நம்மளுக்கு கூப்பிடுறது. ஏன்னா அது எனக்கு ஒரு ஆசைமா. ஏன்னா ஒரு தடவை தான் பிறந்திருக்கும், பிறப்பும் ஒரு முறை தான், இறப்பும் ஒரு முறை தான். அதனோட வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. இதில் எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த உறவு கூட இருந்தால் சிறப்பு நான் நினைப்பேன். கணவன் மனைவினா ஒத்துமையாக இருக்கணும், அம்மா பிள்ளையா ஒத்துமையாக இருக்கணும், அண்ணன் தங்கச்சியா ஒத்துமையாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையாக இருக்கணும். நீ அஃபேர் கூட இருந்துட்டு போ, ஒத்துமையாக இருந்துட்டு போ. எதுக்கு பிரியுறீங்க? ஒரு மனிதனும் வெட்டு கொடுக்குதல் இருந்தால் இங்கே யாரும் பிரிய வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ஆனால் யார் இங்கே விட்டு கொடுக்குறா? எல்லாருக்கும் ஈகோன்னு ஒரு கிளாஸ் ஆகிடுது. அவங்களோட எல்லார் மனுஷனுக்குள்ளேயும் 2 முகம் இருக்குமா, இன்க்ளூடிங் மீ. நானாக இருந்தாலும் சரி, இதான் உண்மை. எப்படின்னு கேட்குறேன், எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே வச்சிங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு முகம் இருக்கும், வீட்டை விட்டு வண்டி அடித்து வெளியில் போயிட்டால் ஒரு முகம் மாறிடும். ஆமாவா இல்லையா? ஆமாம், உண்மைதான். வீட்டில் இருக்கும்போது அவனோட கேரக்டர், பிஹேவியர், அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். வெளியில் போச்சுன்னா அப்படியே எல்லாமே மாறிடும். இதுதான் உண்மை. ஸோ அந்த முகத்தை தான் நம்ம கிழிக்கணும். இல்லை, வீட்டில் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கணும், வெளியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம யார் கூட இருந்தாலும் நம்மளோட கேரக்டர், பிஹேவியர் நம்ம மாற்றிக்கவே கூடாது, ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி அவன் கேரக்டரில் அவன் இருந்துட்டான்னா யாருமே குடும்பம் பிரியாது. விட்டு கொடுத்துட்டான், மனைவி தப்பு செஞ்சால் ஆண் விட்டு கொடுத்துடணும், ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சால் மனைவி விட்டு கொடுத்துடணும், ஒன்றும் ஆகிட பொறுத்துடும். ஓப்பனாகவே சொல்கிறோம்மா, ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு கணவர் தப்பான ஒரு பொண்ணு கூட தவறு வந்துட்டார்னா உடனே அதை விட்டுட்டு நீ ஒரு மனைவி வராங்க, தன் கணவர் வந்து தப்பான உறவில் ஒரு லேடிஸ் எடுத்து வச்சுக்கிட்டாரு, அஃபேரில் இருக்காருன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணோம், கோர்ட்டில் கேஸை போட்டு டைவர்ஸை போட்டு குழந்தை நீ வச்சுக்கிட்டு எனக்கு மாதமான ஜீவம்சம் கொடுக்குறாங்க, எந்த யூஸும் இல்லை. அதே உன் புருஷன் தப்பு செஞ்சால் நீ ரிவர்ஸ் வாங்கிக்கிற, வாபஸ் வாங்கிட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு டைவர்ஸ் ஆகிக்கிற. நாளைக்கு உன் புள்ள தப்பு செஞ்சா என்ன பண்ணுவேன்? வெஸ்ட்டை வச்சு கொண்டுருவியா? செய்ய மாட்டோம்ல, மாற்றுவோம்ல, திருத்துவோம்ல. இல்லைப்பா பண்ணக்கூடாது, நம்ம வாழ வந்த மருமக, அவளை நீ துரோகம் பண்ணக்கூடாது, உன்னை மாற்றிக்கோ, இதெல்லாம் விட்டுடு, பேசுவோமா இல்லையா? அப்போ உனக்கு வந்த ரத்தம் மற்றவனு தக்காளி சட்னியா? சொல்லுங்கள். அதுதான் சொல்ல வரேன், அதுதான் என் கருத்து. கணவர் தப்பு செஞ்சால் மனைவி எடுத்துக்காட்டணும், சொல்லி கொடுக்கணும், அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. சொல்கிறோம்மா பெண்களே, நல்லா உனக்கு கேட்டுக்கோங்க. எல்லார் வீட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வாசப்படி மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்குது. ஒரு கணவன் தப்பு செய்கிறான்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன அவனுக்கு மாற்றணும்.
நீங்கள் கோச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடு அடைக்கலம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது மெரிய முட்டாள்தனம். நீங்கள் அம்மா வீட்டுக்கு போல அவனை விட்டு பிரிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் கணவர் தப்பு செய்கிறேன்னா இது இயல்பு, ஏன்னா இது சூழ்நிலை. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற கிரகணியில் சும்மா இல்லாமல் எதனா போய் லாக் பண்ணி விட்றோம், தவறான ஒரு விஷயம் செய்ய விட்றோம். அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணீங்க, உங்களை மாற்றிக்க சொல்ல, விட்டு கொடுக்க சொல்ல, விட்டுடும் போ சொல்ல, இருந்து நின்ன இடத்துல சாதிங்க, அவனை மாற்றுங்க, மாற்றத்துக்கான முயற்சி எடுங்க, எப்படியாவது மாற்றுங்க. ஒரு பெண்ணால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, மாற்றுங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆண் தன் மனைவி தப்பு செஞ்சுட்டா உடனே அச்சு துரத்துறதோ வீட்டு விட்டு வெளில போகிறதோ விட்டுட்டு போயிடுறதோ செய்யாதீங்க, மாற்றுங்க. இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அனைத்துமே பார்த்திங்கன்னா யாருமே பிறக்கும் போதே திருடனவும் பிறக்கிறதில்ல, பிறக்கும் போது தவறான தொழில் பண்ணுறோம் பிறக்கிறதில்ல, அஃபேர் வச்சுக்கணும்னு யாரும் இங்கே நினச்சி செய்கிறது இல்லை. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை மாறிடுது. உயிர் கொடுக்குறதும் இறைவன் தான், பிரிக்கிறதும் இறைவன் தான், நல்லது செய்விக்கிறதும் இறைவன் தான், கெட்டது செஞ்சு அசிங்கப்பட வைக்கிறதும் இறைவன் தான். டைம் அப்படி இருக்குது, டைம் தான் இங்கே நிச்சயம். இன்றைக்கி நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு வாழணும், நடுவில் ஒருத்தி வரணும், அவனால் உங்கள் பிரச்சனை வரணும், இதனால் உங்கள் குடும்பம் பிரியணும், விதி இருந்தால் பிரிஞ்சே தீரும். அதே நீங்கள் பிரிய விடுறீங்க. ஆண்களுக்கு சொல்கிற பெண்களுக்கு சொல்கிற, தயவு செஞ்சு விடாதீங்க. இப்படிலாம் வெட்டிங்கன்னா லாஸ்ட்டில் யாரும் இல்லாமல் தனித்தனியாக வாழ வேண்டியதான். ஃபாரின் கல்ச்சர் மாதிரி நம்ம கண்ட்ரி ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. என்கிட்ட வர கிளைண்ட்ஸு சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நேரில் முடிஞ்ச அளவுக்கு வர சொல்லுவேன். வர சொல்லிட்டு தான் உட்கார வச்சு பேசிவிட்டு, அவன் உண்மை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அவன் கண்ணோட பார்ப்பேன். ஒருத்தனை பேச விடுவேன். அவன் பேசுறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா. என்னால் ஜட்ஜ்மெண்ட் அவன் உள்ளே வந்தோன்னே பண்ண முடியும், பட் நான் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள் அப்படின்னுவேன். அவன் சொல்லுவான், அவன் சொல்கிறதுல பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். 2 பேரும் கணிச்சு பார்ப்பேன். பொருத்தம் நல்லா இருக்குது, சேர்த்து வச்சா வாழ்வாங்க, ஆயுசுக்கும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னா சேர்த்து வச்சுருவேன். அவன் இங்கே இல்லை, கடல் தாண்டி இருந்தாலும் சரி, UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா, துபாய் எங்கே இருந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, கணவன் வந்தாலும் சரி, சேர்த்து வச்சிடலாம். ஆனால் அதே இந்த 2 உறவு சேர்ந்தால் வாழாது, பொருத்தம் சேரலை, பொருத்தம் சரியில்லை, இது 2 சேர்ந்தால் சரி வராது, இது பிரிஞ்சு தான் வாழணும், இவனுக்கும் தனி லைஃப் இருக்குது, இவளுக்கும் தனி லைஃப் வருது, என் கட்டம் காமிச்சிச்சுன்னா நான் செஞ்சே யூஸ் இல்லை, பேர் தான் கெட்டு போகும், செய்யவும் மாட்டேன். ஆனால் சில இதில் கணிக்கும் போதே பார்த்திங்கன்னா சேரும், ஆனால் இப்போதைக்கு சேராது, கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கணும். அதேமாரி சொல்லி நான் கேஸ் எடுத்து எவ்வளோ முடிச்சு கொடுத்துருக்கேன். சில கேஸ் இன்றைக்கும் நான் ஃபாரின் கேஸ் எடுத்து சில கேஸ் முடிக்காமையும் இருக்கேன். ஆனால் சில கேஸெல்லாம் நாட்கள் எண்ணி முடிச்சு கொடுத்துருக்கேன். ஃபாரின் கேஸை 10 நாளில் சேர்த்து வச்சுருக்கேன், 20 நாளில் சேர்த்து வச்சுருக்கேன், 2 மாதம் சேர்த்து வச்சுருக்கேன். சில கேஸ் 2 வருஷம் கூட சேராமல் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட டைம் அந்த மாதிரி. மாலிக் பாய் வேலை செய்யாமல் இல்லை, செஞ்சுருந்தான் இருப்பார், செஞ்சு கொடுத்துருந்தான் இருப்பார். சில டக்குன்னு நடக்கும், சில அது பொறுமையாக நடக்கும். நான் இறைவன் இல்லை, நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். என்ன ஒருத்தருக்கு ஒரு ஃபீல்டு கற்றுருக்காங்க. நான் இதை 4 பேருக்கு நல்லது பண்ணணும், 4 பேர் சேர்த்து வைக்கணும், பிரிஞ்சவங்களை சேர் வைக்கணும், உடம்பு முடியாதவங்க காப்பாற்றணும், என்னால் முடிஞ்சது 4 பேரை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் தான் என் வாழ்க்கை தெரியும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ வயசாக கூட சின்ன பையன் மாதிரி தெரிய காரணம் என்னை உள்ள சுத்தமாக வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் கணவனோ மனைவியோ தனித்தனியாக இருந்து நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, என்னால் சேர்த்து வைக்க முடியும் உங்கள் மாலிக் பாய், நான் சவால் கொடுக்குறேன். பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். கழித்து பார்க்கும்போது வந்துடும்னா சேர்த்து வைப்பேன், வராதுன்னா நானே சொல்லிவிடுவேன். இது 1. 2வது, நான் பண்ணாலுமே சிலது எண்ணி வச்ச மாதிரி நாட்களில் முடிஞ்சிடும், சிலது மாதத்தில் முடியும், சில கேஸ் வருஷங்கள் கூட ஆகிருக்கு. எப்படி? என் கேள்வி என்னென்னா, உன் மனைவி 2 வருஷம் கழிச்சு நான் சேர்த்து வச்சாலுமே, இல்லை 1 வருஷம் கழிச்சு சேர்த்து வச்சாலுமே, அதுக்கு நான் பண்ணலன்னு சேரவே மாட்டியே. நீ சேராமல் இருக்கிறதுக்கு 1 வருஷம் காத்திருந்து சேர்றது நல்லது தானம்மா? உண்மைதான். அவன் நீ பண்ணாமல் இருந்து, நான் அவசியம் பண்ணாமல் இருந்து, இப்போ கணிக்கிறேன்பா, பண்ணால் 1 வருஷம் அவன் 6 மாதம் அவன் காட்டுதுன்னு வச்சுக்கேன், நம்ம இறங்கி பண்ணணும். அவள் வராமல் இருந்து நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு 6 மாதம் கஷ்டப்படுப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்ப. நான் ஒருத்தர் முடிச்சு கொடுத்தேன், 2 வருஷமாக எழுத்துருந்த UK கேஸ், அது 2 வருஷமாக போயிடுச்சு. இப்போ போன மாதம் அவங்க சேர்ந்துட்டாங்க. புரியுதுங்களா? போன மாதம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் 2 வருஷம்னு எழுத்துருந்துச்சு. அவர்கிட்ட என்ன போய் நீங்கள் ஃபீஸ் வாங்கினீங்க, பண்ணியே கொடுக்கலன்னு. அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. முடியும். நீங்கள் உங்கள் மனைவி ஆசைப்பட்றீங்க, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசைப்பட்றீங்க, உங்கள் மகனை ஆசைப்பட்றீங்க, உங்கள் பொண்ணை ஆசைப்பட்றீங்க, எல்லாமே உங்கள் உறவு தானே. இன்னொருத்தன் உறவு, இன்னொருத்தன் பதவி, இன்னொருத்தன் பணம் ஆசைப்பட்டால் தான் வராது. உண்டு தானே, உன் ரத்தம் தானே. எங்கே போவோம் இந்த உலகத்தில்? இந்த பிரபஞ்சம் என்ன கொஞ்சம் அலைய விடும், ஆனால் சேர்த்துரும். ஸோ எப்படிப்பட்ட நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஆணுக்கு தேடி பெண் வந்தாலும் சரி, பெண்ணை தேடி ஆண் வந்தாலும் சரி, யார் தேடி வந்தாலும் சரி, அந்த உறவில் ஒரு உண்மை இருக்குது, அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்குன்னா இந்த மாலிக் பாயில் செஞ்சு கொடுக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும்.
கணிச்சு பார்த்துட்டு தொடாமல். ஏன்னா தொட்டு செய்கிறதுக்கு நிறைய வைத்தியம் இருக்குது, மை மருந்து எக்ஸட்ரா நிறைய கொடுக்கலாம். ஆனால் ஒருத்தர் தொடாமல் வர வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஓதணும். ஓதுறதுனா இயற்கை மூலிமா தான் ஓதணும். நிறைய பிரபஞ்சத்துக்கு நிறைய ஓதி தான் ஒருத்தனவங்க இவன் கூட இருந்தது சாப்பிட்டது பழகினது எல்லாமே அவனுக்கு ரீகனெக்ட் ஆகணும். ரீகனெக்ட் ஆகும்போது தான் இவன் ஞாபகம் வரும். அப்போ தான் இந்த கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவன் மனசு மாறுற அளவுக்கு நம்ம இங்கே ஓதணும். ஏன்னா தொட முடியாது இல்லையா? இப்போ மனைவி இங்கே இருக்காங்க, ஹஸ்பண்ட் லண்டனில் இருக்கார், எப்படி போய் தொட முடியுமா? தொட முடியுமா? முடியாது. அப்போ எப்படி நான் வர வைக்கிறது? வீட்டில் எந்த பொருள் புதைக்க முடியாது, எந்த ஒரு பொருளை வைக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் வர வைக்கணும். அந்தளவுக்கு நம்ம ஓதணும், அந்தளவுக்கு நம்ம பொருள் செய்யணும். அவங்க இங்கே பொருள் செய்யணும். 90 நாளைக்கு நான் அவங்க செய்ய சொல்லுவேன், 90 நாளைக்கு நான் ஓதுவேன். ஸோ ஒரு 90 நாள் முடியலாம், இல்லை அடுத்த 90 நாளும் ஆகலாம். ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க உறவு சேருவீங்க. என்னால் சேர்த்து வைக்க முடியும். நல்ல விஷயத்துக்காக மட்டும் கெட்ட விஷயத்துக்கு மாலிக் பய தேடி வராதிங்க. ஸோ அது தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, எந்த உறவு நல்ல உறவாக இருந்தால் கரெக்டாக அதில் சொல்கிற விஷயத்தில் ஒரு உண்மை இருந்ததுன்னா நான் சேர்த்து வைப்பேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அல்லாஹ்வை நம்பி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் சேர்த்து வைக்க முடியும். அது எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி. அதனால தான் லோக்கல் கால்ஸ் எல்லாம் வந்து எங்கள் ஆஃபீஸில் பேசுவாங்க. ஃபாரின் கால்ஸ் எல்லாமே வந்து நானே நம்பர் வாங்கி பேசுவேன். நான் ஒன்றுன்னு சொல்கிற மக்களுக்கு, சில பேர் வந்து ஃபாரின் சைட்லேருந்து கால் பண்ணுறாங்க. என்னால் எடுக்க முடியாத காரணம் வந்து நான் 3 நாள் கூப்பிட்டேன், 4 நாள் கூப்பிட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேருந்து வர ஜன்னத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் சுத்தபத்தமாகிட்டு திருப்பி ஜாமான்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் பேசுவேன். ஒரு நாள் பேசுவேன், ஒரு நாள் பேச மாட்டேன். நீங்கள் ஃபோன் எடுக்கலை, வேலை நடக்கலன்னு வச்சுக்காதீங்க. நான் ஒரு பொருள் செஞ்சு பொருள் கொடுத்துட்டனாலே உங்களுக்கு இங்கே ஓதிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்கள் ஆளுங்க. நீங்கள் ஓத வேணாம் நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க, ஓதிட்டு தான் இருப்பாங்க. வேலை நடந்துட்டு தான் இருக்கும். என்ன இந்த மாலிக் போய்ட்டு ஃபோன் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இருக்காது, ஆனால் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்கள் வேலை முடிஞ்சிடும். நம்பிக்கையோடு வாங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டவர்களுக்கு இந்த டவுட் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பதிவின் மூலமாக அவங்களுடைய டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.